அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் துணை, நீரே எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். பகை விரோதத்தை எழுப்பும் என்று சொல்லியிருக்கிறீர். அன்போ சகல பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரே விரோதங்களும் எங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 29வது வசனம். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடி போனான் என்றும், இதோ பலிபீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது, சாலமோன் யோதாவின் குமாரனான பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். இந்த அதிகாரத்துல முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம். அதோனியா சாலமோன்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அபிஷாக்க தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியா. அதனால அவனை வர சொல்லி அவன்கிட்ட பேசி அவனை அவன் ராஜாவாகிறதுக்கு ட்ரை பண்றான்றத அறிந்து சாலமோன் அவனை அழித்து போட்டான், கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இரண்டாவது, அதோனியாக்கு உதவி செய்த அபியத்தார் என்ற ஆசாரியனை கூப்பிட்டு அவனோட நீ ஆசாரியனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டத பார்த்தோம். அடுத்து மூன்றாவது, இப்ப அடுத்து அதோனியாவுக்கு உதவி செய்த யோவாப், இராணுவங்களின் தலைவன், அவனை இப்ப பாக்குறாங்க. அவனே ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த விஷயத்த சாலமோனுக்கு சொன்ன உடனே சாலமோன் தன்னுடைய மெய்காப்பாளர்களோட தலைவனாகிய பெனாயாவை பார்த்து, நீ அவனை போய் கொன்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். பெனாயா கர்த்தரின் கூடாரத்துக்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். வெளியே வர சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா அவன் பலிபீடத்துல இருக்கிறான், அங்க கொன்று போட முடியாதுன்றதுனால வெளியே வர சொல்றான். அந்த கூடாரத்தை விட்டு ராஜா சொல்லுகிறார் என்றான். ராஜாவோட கட்டளை. அதற்கு அவன், நான் வரமாட்டேன், நீங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவின் இடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தியை சொன்னான். அங்க நடந்தத அப்படியே போய் ராஜா கிட்ட சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்திரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. அவன் சொன்ன மாதிரியே அவனை உள்ள கூடாரத்துக்குள்ள வச்சே கொன்னு போடு அப்படின்னு சொல்றான். ஏன்னா சாலமோனுக்கு வேத வசனம் நல்லா தெரியும். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறத அறிந்ததுனால சாலமோன் அவனை அங்கேயே கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த யோவாப் ஏற்கனவே காரணம் இல்லாம 2 பேரை கொலை செய்தான், ரத்தத்தை சிந்த வச்சிருக்கிறான். அந்த இரத்த பலிய என்னோட பிதாக்களின் வீட்டை விட்டு விலக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன்
அமசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களுடைய அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. அந்த அப்னேரும் அமசாவும் 2 பேரும் நீதியும் நற்குணமும் உள்ளவர்கள். யோவாப்பை விட நீதி உள்ளவர்கள், நற்குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்னேர் இஸ்ரவேலோட படைத்தலைவன், சவுலோட படைத்தலைவனா மகனான இஸ்போசேத்தோட படைத்தலைவனாய் இருந்திருக்கிறப்பதான் இவன் யோவாப் தாவீதோட படைத்தலைவனாயிருந்தான். அப்ப 2 பேருக்கு யுத்தம் நடக்கும்போது இவன் யுத்தம் நடந்த போது ஆசகேல அப்னேர் கொன்றதுனால, தன்னுடைய சகோதரனை கொன்றதுனால பழி வாங்குறதுக்காக யோவாப் அப்னேரை கொன்று போட்டான். ரகசியமா வர வச்சு கொன்று போட்டான். அப்ப அவனுக்குள்ள தன் சகோதரனுக்காக பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்கு இடம் கொடுத்து அவனுக்குள்ள இருந்த விரோதம் அவனை கொலை செய்ய வச்சுச்சு. 2வது அமசா, அவன் யூதாவின் படைத்தலைவன். அவன்கிட்ட தாவீது யூதர்களை 3 நாளைக்குள்ள கூட்டி சேரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் போய் கூட்டு வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. ஊடால யோவாப்பு போய் சந்திக்கும் போது பட்டயத்தால குத்தி கொன்னு போட்டான். ஏன்னா தனக்கு போட்டியா இவன் வந்துருவான் அப்படின்ற எண்ணத்துல அவனை கொன்று போட்டான். இது 2 சாமுவேல் 3:27 அப்னேரை கொன்றத சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 20:10 அமசாவை கொன்று போட்டது தெரியுது. இது 2மே தாவீதுக்கு தெரியாம இவனா டிசைட் பண்ணி இந்த காரியத்தை யோவாப் செய்தான். தாவீது தான் ராஜா. ராஜாவுக்கு தெரியாம தான் இஷ்டப்படி இந்த 2 பேரையும் கொன்று போட்டான். அந்த இரத்த பழிய கர்த்தர் அவன் தலையின் மேல திரும்ப பண்ணினான். எப்படி அவங்க அநியாயமா கொன்றானோ அது போல இவனும் இப்ப கொலை செய்யப்பட போறான். இப்படியே அவர்களுடைய இரத்த பழி என்றும் யோவாப்பினுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவன் சந்ததியாருக்கும் அவன் வீட்டாருக்கும் அவன் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அவன் மேல யோவாப்பும் அவன் சந்ததி மேலும் அவன் சிந்தின இரத்தத்தினால இரத்த பழி அவங்க மேல வருது. ஆனா தாவீது, அவனோட சந்ததி, அவனோட வீட்டார், அவனுடைய சிங்காசனம் சமாதானத்துடன் நடத்தப்படும் கர்த்தரால. ஏன்னா அந்த கொலைக்கு இவங்க யாரும் காரணம் கிடையாது. அதனால சமாதானம் இருக்கும். அப்படியே யோய்தாயின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இப்ப யோவாப் கொன்று போடப்பட்டான். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். இப்ப யோவாப்புக்கு பதிலா பெனாயா இராணுவத்தோட தலைவனானா, ஆசாரியனான அபியத்தாருக்கு பதிலா சாதோக் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். பின்பு ராஜா சீமேயியை அழைப்பித்து, ஏன் சீமேயியை அழைப்பிக்கிறான் அப்படின்னா, தாவீது கடைசி நாட்கள்ல மரணத்துக்கு சமீபமான போது சாலமோனை கூப்பிட்டு ஒரு 3 பேரை பத்தி அவன்கிட்ட பேசுறான். அதுல 1 யோவாப், 2வது சீமேயி, 3வது பர்சிலா. 2வது பர்சிலா, 3வது சீமேயி. அதுல யோவாப்பும் சீமேயும் தவறு செய்தவர்கள். இந்த சீமேய இப்ப கூப்பிடுறான். கூப்பிட்டு இது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். நீ எருசலேமில் உனக்கு ஒரு வீட்டை கட்டி
அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. இப்ப சீமேய கூப்பிட்டு நீ எருசலேமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே இருக்கணும். நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஒரு கட்டளை கொடுக்குறான். இந்த இடத்த விட்டு நீ வெளியே வந்தேன்னா செத்துருவ. அப்பொழுது உன் இரத்த பழியை உன் தலையின் மேல் இருக்கும் என்று நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். நேரடியா அவனை சீமேயிவ கொன்று போடல. ரொம்ப ஞானமா எப்படி அவனை அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அறிந்து சாலமோன் செயல்படுறான். சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமில் குடியிருந்தான். ராஜாட்ட நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். 3 வருஷம் சென்ற பின்பு சீமேயின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் ஓடி போனார்கள். அவனோட வேலைக்காரங்கள்ல 2 பேரு காத்து பட்டணத்துக்கு போயிட்டாங்க. காத்துன்றது பெலிஸ்தியரோட பட்டணம். பெலிஸ்தியரோட அந்த காத்து பட்டணத்தோட ராஜாவுக்கு ஆகீஸ்ன்ற பேரு. எப்படி எகிப்து ராஜானா பார்வோன், யூதாவோட ராஜாவா இருந்தா ஏரோது, அது மாதிரி காத்து பட்டணத்தோட ராஜாவா இருந்தா ஆகீஸ். அந்த ஆகீஸ் என்ற பொதுவான பேரு அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அவன்கிட்ட இப்ப ஓடி போயிட்டாங்க 2 வேலைக்காரர்கள், சீமேயியோட வேலைக்காரர்கள். உன் வேலைக்காரர் காத்து ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத்து ஊரில் இருக்கிற ஆகீஸினிடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த ராஜா சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சு. தன்னுடைய வேலைக்காரர்களை பிடிச்சு இழுத்துட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்துல அவன் எருசலேமை விட்டு வெளியே போயிடறான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத்து ஊரிலிருந்து கொண்டு வந்தான். சீமேயி எருசலேமிலிருந்து காத்து ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே ராஜாக்கு செய்தி போயிருது. சாலமோனுகிட்ட சொல்லிட்டாங்க, சீமேயி எருசலேமை விட்டு வெளியே போயிட்டு வந்தான். ராஜா சீமேயை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தரின் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு திட சாட்சியாக சொல்லியிருக்க. கர்த்தர் மேல ஆணையிட்டு கொடுக்கும்படியாகவும் திட சாட்சியாகவும் ஏற்கனவே சொல்லி இருக்க. அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நீ என்ன சொன்ன? ரொம்ப நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்ன. நீ கர்த்தரின் ஆணையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி, நான் சொன்னதுக்கு என்ன செய்யல? கர்த்தரோட ஆணையை கீழ்ப்படியல, நான் கட்டளையிட்டதை மறந்து நீ வெளியே போயிட்டு வந்துட்ட. பின்னும் ராஜா சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, இந்த தாவீதும் அவனோடு இருக்கிற மனுஷரையும் இந்த சீமேயை தூஷிப்பான். இவன் சவுலோட சந்ததியில பிறந்தவன். இவன் தாவீது ராஜாவான ஆக போறான் அப்படின்றத தெரிஞ்சு அவன் ராஜாவாயிட்டான் அப்படின்றத அறிந்து கோபத்துல அவனை தூசிக்கிறான், கல்லெறிகிறான், இதெல்லாம் செய்யறான். அப்ப நீ தாவீதுக்கு செய்ததையும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். எல்லாம் நீ என்னென்ன செஞ்ச தாவீதுக்கு விரோதமா அதெல்லாம் உனக்கு தெரியும். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். நீ செய்த பொல்லாப்பு உனக்கு இப்ப திரும்ப வருது.
ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் என்று சொல்லி, தாவீதோட சிங்காசனம் எப்பயும் உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா யோய்தாயின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். சீமேய் மேல விழுந்து பெனாயா அவனை கொன்று போட்டான். ராஜபாரம் சாலமோனின் கையிலே சிறப்பட்டது. ஆனா சாலமோன் ஆட்சி நிரந்தரமா ஸ்திரமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. தாவீது மரண தருவாயில் சொன்ன எல்லாவற்றையும் சாலமோன் நிறைவேற்றி முடிக்கிறத இங்க நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, யோவாப் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிருந்தான். ஆனா சாலமோன் பெனாயாவை அனுப்பி அவனை கொன்று போட சொல்றான். அவன் வெளியே வர சொல்றான், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்றான். இந்த செய்திய ராஜாவின் இடத்துல சொன்ன உடனே அங்கேயே கொன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா இந்த யோவாப் அவனை விட நீதிமானும் நற்குணம் உள்ள அப்னேரையும் அமசாவையும் கொன்று போட்டான். அவன் செய்த அந்த பாவமான காரியத்தின் விளைவாக அந்த தண்டனைய அவன் பெற்றுக்கொள்றான். அடுத்ததாக அவனுக்கு அப்புறம் சாலமோன் சீமேய கூப்பிட்டு அனுப்புறான். நீ எருசலேம்ல வீடை கட்டி அங்கேயே குடியிருக்கணும், அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தேன்னா நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னான். அவன் போய் அங்க இருந்தான், தங்கி இருந்தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் இவனோட வேலைக்காரர்கள் காத்து பட்டணத்துக்கு ஓடி போயிட்டாங்கன்றத தெரிஞ்ச உடனே சீமேயு ராஜா சொன்ன கட்டளை எல்லாம் மறந்து காத்துக்கு போய் தன்னோட வேலைக்காரர்களை திருப்பி கூட்டிட்டு வந்தான். இந்த விஷயம் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே சீமேயுவை கூப்பிட்டு, எருசலேமை விட்டு வெளியே வந்தேனா சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய ஆணையையும் நான் உனக்கு கட்டளை இட்டதையும் மறந்து நீ போயிட்ட. நீ செய்த பொல்லாப்பு உனக்கு திரும்ப வந்திருக்கு. தாவீதுக்கு விரோதமா தூஷித்த அந்த பொல்லாப்பு இப்ப உனக்கு திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெனாயாவ திரும்ப அவன் மேல விழுந்து கொன்று போடும்படி சொன்னா. அது மாதிரியே நடந்துச்சு. ஆனா தாவீதோட சாலமோனுடைய ராஜபாரம் சாலமோனோட கையில ஸ்திரப்பட்டது, உறுதியா இருந்தது. அவன் ராஜாவா சிறந்த முறையில ஆட்சி செய்து வந்தான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, பாவத்தின் தண்டனைய அவங்க பெற்றுக்கொண்டதை நாங்க தியானித்தோம். அவங்க செய்த பொல்லாப்பு அவங்களையே திரும்பவுமா பாதித்தது அப்படின்றத பார்த்தோம். ஆனா ஆண்டவரே, நீங்க எங்களுக்காய் இரத்தம் சிந்தி எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே மன்னிப்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.